என்ன அடி பார்த்தீங்களா? சாராய வியாபாரி ஸ்டாலினே வெளியேறு அப்படின்னு. உண்மையிலேயே அந்த விவசாயிகளுக்கு சல்யூட் அடிக்கிறேன். எவ்வளோ அதிகார எதிர்ப்பு, அதிகார அழுத்தங்கள், கட்சிக்காரங்களோட எதிர்ப்பு எல்லாத்தையும் தாண்டி தமிழக மக்களோட ஒட்டுமொத்த தமிழர்களோட உணர்வை இன்னைக்கு பிரதிபலிச்சிருக்காங்க. அதையும் பார்த்தீங்கன்னா திமுக காரவங்க திராவிட நாயகன் தளபதி அப்படின்னு அடுக்கடுக்கான அடைமொழியோட கூப்பிட்டு இருப்பாங்க ஸ்டாலினை. ஆனால் விவசாயிகள் எல்லாத்தையும் சுக்கு நூறா நொறுக்கி தள்ளி சாராய வியாபாரி, டெல்டாவை விட்டு வெளியேறு, விவசாயிகளோட எதிரி, விவசாயிகளோட துரோகி அப்படின்னு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை வச்சு செஞ்சுட்டாங்க. ஏன் ஓட விட்டுருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தரமான சம்பவமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் விவசாயிகளோட போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் பட்டை பரிவாரத்தோட அப்படியே வந்துட்டு இருக்காரு. சைடில் இருக்கின்ற 200 ஊப்பிகளை நோக்கி அப்படியே கையை அசைச்சுக்கிட்டே வராரு. லைனாக ஊப்பிகள் நிற்கிறாங்க, கையை அசைச்சுக்கிட்டே வராரு. திடீர்னு ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது. சாராய வியாபாரி ஸ்டாலினே வெளியே போ, டெல்டாவோட துரோகி ஸ்டாலினே வெளியே போ, விவசாயிகளோட துரோகி ஸ்டாலினை வெளியே போ அப்படின்னு விவசாயிகள் துணிச்சலா குரல் கொடுத்த உடனே ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. திடீர்னு வாகனத்தோட வேகத்தை அதிகரிக்க சொல்றாரு. எப்படியாவது விவசாயிகள்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணுமே அப்படின்னு. உயிரே உயிரே எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு துண்டை காணும் துணியை காணும் அப்படின்னு ஒரு முதலமைச்சரே இன்னைக்கு டெல்டா விவசாயிகள் ஓட விட்டுருக்காங்க. என்ன ஓட்டம் பாத்தீங்களா? அதுலயும் பாத்தீங்கன்னா தஞ்சாவூரை திமுக காரங்க என்ன சொல்லுவாங்க, திமுகவோட கோட்டை கொட்டை அப்படின்னு பயங்கரமான பில்டப் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட தஞ்சை தரணியிலேயே விவசாயிகள் இன்னைக்கு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே இந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்படி முதலமைச்சர் ஸ்டாலினையே மக்கள் ஓட ஓட விரட்டுறாங்களே. அமைச்சர்களோட நிலைமையை நினைச்சு பாருங்க. போன வீடியோவிலே நம்ம பார்த்துருப்போம், கனிமொழி அவர்களை மக்கள் ஓட ஓட விரட்டி அடிச்சது. அனிதா ராதாகிருஷ்ணனோட சட்டையை பிடிச்சி பெண்கள் எதுக்கியா நீ இப்போ வந்த அப்படின்னு கேட்குற கேள்விகளை போன வீடியோவிலே பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் கூட மேலும் நிறைய பேர் தினம் தினம் திமுக காரவங்களை மக்கள் ஓட ஓட விரட்டி அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த பெரிய கருப்பன் அப்படின்னு ஒரு அமைச்சர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளாம் யாரு, திமுக காரவங்க நம்மளை எதிர்த்து வேணாலும் கேள்வி கேட்பானா அப்படின்னு போன எலெக்ஷன் நேரத்தில் கையில் காலில் விழுந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஊரையும் கண்டுக்கலாம், அந்த ஊருக்கும் போல தேர்தல் வந்தோன்னா ஓடோடி அந்த ஊருக்குள்ள போயிருக்காரு. மக்கள் வச்சு செஞ்சு விட்டாங்க, தம்பி இனிமே ஓட்டு கேட்டு இந்த பக்கம் வந்துடாதீங்க, திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு மக்கள் ஓட விட்ட காட்சிகளை காண முடிஞ்சுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ பெரியசாமினா யார் தெரியுமா? அவரை எதிர்க்கிறதுக்கு அந்த ஏரியாவில் ஆளே கிடையாது அப்படின்னு திமுக காரவங்க பயங்கரமாக ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தேர்தலில் ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படி அடி விழுதோ அதே மாதிரி அமைச்சர்களுக்கும் அடி விழுது. குறிப்பாக ஐ பெரியசாமியையும் மக்கள் ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க. நின்ற அமைச்சரை திமுக உடன்பிறப்புகள் பவுன்சர்களாக மாறி வழி அனுப்பி வைத்தனர். அடுத்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ராஜகண்ணப்பன். சாதாரண ராஜகண்ணப்பன் கிடையாதுங்க, திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன். போன வாட்டி அந்த தொகுதியில் ஜெயிக்கிறதுக்காக மக்கள்கிட்ட பொய்யான வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. வாக்குறுதி கொடுத்து ஜெயிச்சதோட சரி, அந்த தொகுதி பக்கிட்டே ராஜகண்ணப்பன் போகவே இல்லையா.
எப்படி ஸ்டாலின் அவர்கள் மக்கள்கிட்ட, தமிழக மக்கள்கிட்ட தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து காதில் பூ சுத்தினாரோ அதே கதையா ராஜகண்ணப்பன் அவருடைய தொகுதியிலும் பண்ணியிருக்காரு. இப்போ தேர்தல் வந்தோடனே ஐயோ இப்படி ஒரு ஊர் இருக்கே, அந்த ஊருக்கு போனோமே அப்படின்னு அப்படியே டிப் டாப்பாக போயிருக்காரு. மக்கள் சாணிய முக்கி செருப்பால் அடித்த கதையா? யோ எங்கே வர்ற, போன வாட்டி என்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்னேன், ஊரில் தண்ணி பஞ்சமே இருக்காது, நாங்கள் பைப்பெல்லாம் போட்டு தருவோம், எல்லாமே சரி பண்ணுவோம் அப்படின்னு வாய்க்கிலியா வக்கனையா பேசுனீங்க. இப்போ எதுக்கியா ஊருக்குள்ளே வர்ற, உனக்கெல்லாம் ஓட்டே கிடையாது, இனிமேல் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டு இந்த பக்கம் வந்துடாத அப்படின்னு மக்கள் விரட்டி அடிச்சிருக்காங்க. அந்த வீடியோ கூட இன்னைக்கு செம வைரலாக போயிட்டு இருக்கு. இப்படி அமைச்சர்களோட நிலைமையே ரொம்ப பரிதாபமா இருக்கல, வெளியில தலை காட்ட முடியல. திமுக அமைச்சர் அப்படின்னு சொன்னாலே மக்கள் சாணியையும் விளக்கமாத்தையும் எடுத்து தரமான சம்பவத்தை பண்றதுக்காக தயாரா இருக்காங்க. இப்படி இவங்களுடைய நிலைமையே ரொம்ப பரிதாபமா இருக்கல. எம்எல்ஏக்களோட நிலைமையெல்லாம் சொல்லவே வேண்டாங்க, அகல பாதாளத்தில் இருக்கு. மக்கள் வத்து செஞ்சுட்டு வராங்க. பல்லடம் எம்எல்ஏ அப்படின்னு நினைக்கிறேன், அவர் இப்போ ஓட்டு கேட்க போனோன்னே யோ என்னையா இது 5 வருஷம் எங்க தொகுதிக்கு என்னையா கிழிச்ச அப்படின்னு சும்மா வச்சு செஞ்சிருக்காங்க. எம்எல்ஏ துண்டை காணோம் துணியை காணோம் அப்படின்னு பயங்கரமா ஓடி இருக்காரு. மணப்பாறை சைடு திமுக காரவங்க ஒரு ஊருக்குள்ள ஓட்டு கேட்க போயிருக்காங்க. மக்கள் திருடனை எப்படி டீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி டீல் பண்ணி உதயசூரியனுக்கு இனிமே ஓட்டு கேட்க வந்த அப்படின்னா இனிமே ஓட்டு கேட்கறதுக்கு வாய் இருக்காது தம்பி அப்படின்னு தரமான சம்பவங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி திமுகவோட அமைச்சர்களையும் முதலமைச்சர் கோபாலபுரம் குடும்பம் கனிமொழி எல்லாத்தையும் மக்கள் அடிச்சு விரட்டிட்டு இருக்க வேலையில இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் சேர் திரும்ப இருக்காப்லையே, ஐயோ வாயில வந்ததான் அடிச்சு விடுறாங்க, பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. நேத்து கூட ஒரு முரட்டு போய் அடிச்சு விட்டு இருக்காப்ல பாருங்க. இந்தியாவிலேயே பிஜேபியால் விலைக்கு வாங்க முடியாத ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அடேங்க அப்பா, என்னமா உருட்டி இருக்காங்க பாத்தீங்களா. இந்தியாவிலேயே பிஜேபியால விலைக்கு வாங்க முடியாத ஒரே கட்சி இந்த திருமாவளவனோட ஓசிக்க கட்சி தானா. சிரிக்காம எப்படியெல்லாம் இப்படி பேசுறாங்க, எப்படியெல்லாம் இப்படி காமெடி பண்றாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியல. ஐயா திருமாவளவன் ஐயா, நீங்களே 1 சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் கோபாலபுரத்தில் போய் திருவோடி ஏந்தி பிச்சை எடுக்காத குறையா? ஐயா இன்பா வாழ்க துன்பா வாழ்க உதயநிதி வாழ்கன்னு சொன்னா கூட உங்களுக்கு நீங்க கேட்ட தொகுதியை திமுக ஒதுக்குறதே இல்லை. இப்படியெல்லாம் உங்க கட்சி நிலைமை வச்சுக்கிட்டு இந்த வாய் கொழுப்பு உங்களுக்கு தேவைதானே அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு செருப்படி கேள்வியை கேட்டுட்டு வராங்க. அது மட்டும் கிடையாது, இந்த விசிக கட்சியை ஆல்ரெடி கோபாலபுரத்தில் கொண்டு போய் அடமானம் வச்சு ஒப்படைச்சாச்சு. அதுக்கு மேல உங்க கட்சியை யாரையா விலைக்கு பேச போறா அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு திருமாவளவனுக்கு செருப்படி பதில கொடுத்துட்டு வராங்க. இப்படி மக்கள் காரி துப்பியும் திருமாவளவன் திருந்தவே இல்லை. இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்காரு, படிக்கிறேன் கேளுங்க. ஒருவேளை அதிமுக தப்பித்தவறி தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காரைக்குடி ஹெச் ராஜா தான் இருப்பார், எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார் அப்படின்னு. அடேங்க அப்பா, அற்புதமான ஒரு கண்டுபிடிச்சிருக்காரு. ஐயா தேர்தல் ஆணைய சார் ஐயா, தயவு செஞ்சு இந்த கிறுக்க பிடிச்சி உள்ள போடுங்க, இல்லைன்னா யார கடிச்சு வைக்க போகுது அப்படின்னு தெரியல. திமுகவுக்கு சொம்படிக்கிறதுக்காக திருமாவளவன் என்னென்ன பேசுறாப்புல பாத்தீங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த 200 கொத்தடிமை பயிலுவ 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே உருவக்கேலி கிண்டல் தனிமனித தாக்கல் அப்படின்னு இப்ப கேவலமான முறையில் இறங்கியிருக்காங்க. இந்த சூர்யா சேவியர் அப்படிங்கிற 200 மதவெறி பிடிச்ச கொத்தடிமை பைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பற்றி ஆளுநராக இருந்திருக்காங்க. தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல்வாதியா, மிக முக்கியமான அரசியல்வாதியா இருந்திருக்காங்க. அவங்கள பற்றி கேவலப்படுத்தி எழுதியிருக்கான், படிக்கிறேன் கேளுங்க. இந்த படத்தை பார்த்தவுடன் நடந்த சம்பவம் ஒன்றை சொல்ல தோணுச்சு. தமிழிசை உருவ பொம்மையை எரிக்க எடுத்துட்டு வந்தாங்க. அதுல ஒருத்தன் இது தமிழிசை மாதிரி இல்லைன்னு சொன்னான். உருவ பொம்மையை எடுத்துட்டு வந்தவன் சிம்பிளா ஒரு பதிலே சொன்னான், எரிச்ச பின்னாடி பாரு தமிழிசை உருவம் வரும்னு சொன்னான் அப்படின்னு.
எவ்வளோ வன்மத்தோட இந்த சூர்யா சேவியர் அப்படிங்கிற கல்சரப்பை எழுதியிருக்கான் பார்த்தீங்களா? சரி, இப்படி எழுதியிருக்கானே, இவன் பெரிய ஒரு ஆணழகராக இருப்பானோ, ஐயோ பயங்கரமாக இருப்பானோ அப்படின்னு பார்க்கறதுக்காக போய் அவனுடைய புகைப்படத்தை தேடினேன். பண்ணி குட்டி போட்ட மாதிரி இருக்காங்க. பண்ணி குட்டி போட்ட மாதிரி ஒரு மொகரக்கட்டை வச்சுக்கிட்டு இவெல்லாம் தமிழிசை அக்காவை பற்றி என்னென்ன பேசுகிறான் பார்த்தீங்களா? நிறைய சோசியல் மீடியாவில் இவனுடைய குடும்பத்தோட ஃபோட்டோவோட இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட குடும்பத்தை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் தமிழிசை அக்காவை பேசலாமாடா அப்படின்னு நிறைய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் இன்னைக்கு சரியான பதிலடியை கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இவர் மைண்ட் வாய்ஸில் பேசலாம் அப்படிங்கிற பேரில் சில சமயங்களில் உண்மையை பொது வெளியில் கொட்டி தீர்த்துருவாப்புல. சமீபத்தில் கூட ஒரு ஆடியோன்னு ரிலீஸ் ஆச்சு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கோபாலபுரம் குடும்பம் ஒரே மாதத்தில் 30,000 கோடியை மகனும் மருமகனும் சேர்ந்து அடிக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை இவர் சொன்ன உடனே கோபாலபுர குடும்பம் சும்மா விடுமா? இவர்கிட்ட இருந்த நிதியமைச்சர் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான அமைச்சர் பதவியை பிடுங்கிட்டு டம்மி அமைச்சராக இவரை போட்டு வச்சுட்டாங்க. அதே மாதிரி இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிலையும் பயமுள்ள நிறைய விஷயத்த மைண்ட் வாய்ஸ் அப்படிங்கிற பேரில் உண்மையை வளரிட்டு வருது. நான் மதுரைக்கு எவ்வளவோ செய்யணும்னு நினச்சேன், ஆனால் எதையுமே என்னால் செய்ய முடியலை. அதற்கு பல அரசியல் காரணங்கள் இருக்கலாம், ஆனால் அரசியலில் இருப்பவர்களால் அதிகம் வெளிப்படையாக பேச முடியாது அப்படின்னு வளரி கொட்டியிருக்கு. என்னவா இருக்கும்? இவருடைய தொகுதிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இவர் கேட்டிருப்பாரு. கோபாலபுர குடும்பம், ஐயா நீ ஏற்கனவே ஆடியெல்லாம் வெளியிட்டு உன்னால் மானம் போச்சு, எங்கள் மானம் போச்சு, அதனால் உங்கள் தொகுதிக்கெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதை தான் உளறிட்டு கிடக்கு. இப்படி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வளர்ன உடனே சுந்தர் சி கப்புன்னு பிடிச்சிட்டாரு. நான் கூட இவருக்கு ஆப்போசிட்டாக சுந்தர் சியை நிறுத்தின உடனே நான் கூட நினச்சேன், என்னையா இது, இவர் டைரக்டராக இருக்கார், இவரால் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே சுந்தர் சி வச்சு செஞ்சுட்டு வராரு. அரசியலை கரைச்சு குடிச்ச அரசியல்வாதி மாதிரி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை கேள்விகளால் தொலைச்சு எடுத்திருக்காரு. அந்த வீடியோ கூட செம வைரலாக போயிட்டு இருக்கு. நான் கேட்கிற கேள்வி மதுரை தொகுதியில் இருக்கிற சின்ன குழந்தையோட கேட்கும். குண்டு குழிமான சாலைகள் நான் சொல்லி தெரியணும் அவசியம் இல்ல. சாலையில் வர கழிவு நீர் நம்ம கண்ணுக்கே தெரியுது. கழிப்பறை இல்ல. வர்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர மக்களுக்கும் பக்தர்களுக்கும் ஒரு கழிப்பறை வசதி கிடையாது, பார்க்கிங் வசதி கிடையாது, ஒரு சுகாதாரம் இல்ல. வைகை யாரு பார்த்தா குப்பை யாரா மாறிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்ல. இதனால அறியாமை இல்ல, நானா கேட்கணும், சின்ன குழந்தை கூட கேட்கும். இதை கேட்டா அறியாமை ஆகும்னா ஒரே ஒரு காரணம், வெளியூர்ல வந்தேன். உள்ளூர்ல இருந்துட்டு என்ன தப்புனாங்க இவ்வளவு வருஷமா? 2 டேர்ம் எம்எல்ஏ, போன டைம்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர், சர்வ அதிகாரம் மிக்க ஒரு மினிஸ்டர் இருந்துட்டு மதுரைக்கு செய்ய வேண்டிய ஒரு அடிப்படையான நலத்திட்டங்கள் உதவியே பண்ணல. நீங்க பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் விட்டுருங்க, பெரிய நீங்க தொழிற்சாலை கொண்டு வரல, அது வரல, நம்ம குற்றம் சொல்லல. நாம் முதல் காரியமா மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளே நிறைவேற்ற முடியாத அவர் என்ன பார்த்து அறியாமைன்னு சொல்றாரு. நான் கேட்கிற கேள்வி மதுரை தொகுதியில் இருக்கிற சின்ன குழந்தையோட கேட்கும். இதுக்கு பெரிய படித்த அறிவு அமெரிக்காலயோ லண்டன்லயோ போய் 25 வருஷம் படிச்சுட்டு வந்தா கேட்கணும் அவசியம் இல்ல. அறிவு இருக்கிற எந்த மனுஷனும் கேட்க முடியும். மத்திய அரசு கூட சண்டையை போட்டு எந்த நலத்திட்ட உதவியும் வரவிடாம பண்ணிட்டு இப்போ உட்காந்துட்டு வேட்பாளர் சொல்றாரு, எதிர்கட்சி வேட்பாளர் சொல்றாரு, என்னால எந்த நலத்திட்டத்தையும் கொண்டு வர முடியல, எனக்கு பிரஷர், அப்படி பொலிட்டிக்கல் பிரஷர்னு. அந்த என்ன பொலிட்டிக்கல் பிரஷர்னு சொல்லணும்ல. யார் உங்களை நலத்திட்டங்களை கொண்டு வர முடியாம தடுக்கிறது யாரு? அதை சொல்லுங்க. அப்படி தடுக்கிறது உங்க கட்சிக்காரங்கன்னா ஏன் அந்த கட்சி சார்பா நீங்க வேட்பாளரா நிக்கிறீங்க? ராஜினாமா பண்ணுங்க, போட்டியிலிருந்து விலகுங்க. பண்ணக்கூடிய அந்த காலத்துல சத்துணவு திட்டம் வரும்பொழுது எல்லா அதிகாரிகளும் புரட்சி தலைவர்கிட்ட சொன்னாங்க, இது முடியாத காரியம், அப்படி இப்படின்னு எத்தனையோ காரணங்கள் சொன்னாங்க வர முடியாம இருக்கிறதுக்கு. அப்ப முதல் தலைவர் சொன்னார், ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, முடியாதுன்னு சொல்றதுக்கு 1000 காரணம் சொல்றீங்களே, முடியும்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் கூட கிடைக்கல. அதுதான் இப்ப நான் கேட்கிறேன். இந்த 5 வருஷமா நீங்க அமைச்சரா இருந்துட்டு எந்த வித நல்ல விஷயத்தையும் பண்ணாம இருந்துட்டு இப்போ உட்காந்து 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அடுத்த எலெக்ஷனுக்கு வாய்ப்பு கேட்கும் போது என்னால எந்த நலத்திட்டத்தையும் கொண்டாட முடியல, அதுக்கு நிறைய பிரஷர் இருக்குன்னு சொல்றாருன்னா இது என்ன? இது மக்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. அதாவது ஒவ்வொரு தடவையும் மக்கள் ஒரு தடவை ஓகே போட்டாங்க, 2 தடவை போட்டாங்க, 3ஆவது தடவை ஏமாறதுக்கு மக்கள்லாம் அவ்வளவு ஈஸியான இல்ல. மக்கள் சக்தி என்னங்கிறது இந்த எலெக்ஷன்ல காட்டுவாங்க. இப்படி சுந்தர்சியோட அடியை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ரொம்ப தெளிவான அரசியல், தரமான அரசியல், அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி மாதிரி ரொம்ப கிளியரா பேசுறாரு. கிளியரான பதிலடி. நிச்சயமாக இதே மாதிரி 22ஆம் தேதி வரைக்கும் இதே அரசியல் தொடர்ந்தால் பிடிஆரோட நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்குள்ள நிலைமையா போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டாலின் எப்படி வீட்டுக்கு போறாரோ அதே மாதிரி பிடிஆரும் வீட்டுக்கு போறார் அப்படிங்கிறது தான் மதுரை தொகுதி தகவல்கள் இப்ப சொல்லிட்டு இருக்கு. இந்த தகவல்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மதுரம். தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பாரத் வாஸ் சேனலுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நன்றி.